அதற்கடுத்து டாப் 15ல் 9th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், டிஎன்ஏ கோட் 1419. இந்த காலேஜ் தாம்பரம் வெஸ்ட்டில் இருக்குது. இது செல்ஃப் ஃபினான்சிங் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா 1995ல் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் மொத்தம் 15 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கோர் டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. அது போக வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸும் இதில் இருக்குது. சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி, சிவில் அண்ட் மெக்கானிக்கல் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து வந்து இன்டகிரேட்டட் சிஎஸ்சி, மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த காலேஜும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கேம்பஸாக உங்களுக்கு இருக்கும். இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2023 வந்து 90.24 அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. டோட்டலாக வந்து 918 ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் 2023ல். அவங்க வந்து 918 ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1005 அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து அவங்க 918 ஆஃபர்ஸ் கொடுத்துருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இதனோட இன்னொரு காலேஜ் தான் வந்து உங்களுக்கு சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அந்த காலேஜும் வந்து உங்களுக்கு டாப் ரேங்கிங்கில் வரும். இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை கேட்கும்போது இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. காலேஜும் வந்து